வாக்குதத்தம் யாருக்காவது நினைவு இருக்குதா? யாரு சொல்றீங்க பார்க்கலாம். The three promises God gave as a promise for this year. மூன்று காரியங்கள். ஓகே இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நான் என்னுடைய மகிமையை உங்களுக்கு காண்பிப்பேன். இரண்டாவது, என்னுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர செய்வேன், உங்களை விடுதலை ஆக்குவேன். மூன்றாவது, நான் உங்களோட பேசுவேன். இதோ நடக்க வேண்டிய வழி இதுதான் என்று நான் காண்பிப்பேன். You will see my glory, you will experience my presence and you will hear my word. நீங்கள் என்னுடைய மகிமையை காண்பீங்க, என்னுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பீங்க, விடுதலை ஆக்குவீங்க, என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. So the word of God came to Jeremiah. இதோ இந்த தீர்க்கதரிசி எரேமியா மூலமா தேவன் கொடுத்த வார்த்தை. எரேமியா 29 நாம் வாசிக்கிறோம். 29வது அதிகாரத்துல தேவன் சொல்லுகிறார், இதோ உங்களுக்கு கடின நாட்கள் வரப்போகிறது, கடின வருஷங்கள் வரப்போகிறது. நீங்கள் பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்படுவீங்க. இதோ நீங்கள் சிறையில நீங்கள் எடுத்து செல்லப்படுவீங்க. Difficult days and years are coming. You will be taken to Babylon. அங்கே 7 வருஷம் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பீங்க. 7 வருஷம் நீங்கள் கஷ்டத்தில் இருப்பீங்க, துன்பத்தில் இருப்பீங்க. அதை எல்லாம் சொல்லி தேவன் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அது 30வது அதிகாரம் 31 தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது, this is the promise of God, the Lord will deliver. தேவன் உங்களை விடுதலையாப்பார், தேவன் உங்களை ரட்சிப்பார், தேவன் உங்களை நடத்துவார். The Lord of deliverer, the Lord will bring you out of captivity. இதோ 7 வருஷம் நீங்கள் ஒரு சூழ்நிலை இருந்து போறீங்க. நான் மறுபடியுமாய் செதறி போன உங்களை நான் கூட்டிட்டு வந்து ஒன்னா சேர்த்து வைப்பேன். நான் உங்களை விடுதலை ஆப்பேன். அப்பொழுதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தை. எரேமியா 32வது அதிகாரம் யாராவது வாசிங்க. Jeremiah chapter 30 verse 2. இதோ நான் உனக்கு சொல்லுவதை எழுதிக்கொள்ளு. I speak to you something, you write it down and you go and tell it to the people of Israel. நான் சொல்லுவதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீ போய் சொல்லு. நான் சொல்லுவதை எழுதிக்கொள்ளு. இத்தனை பேருடைய கருத்துல பைபிள் இருக்குது, கொஞ்சம் பாருங்க. தேவன் சொன்ன வார்த்தைகள் அன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் எழுதாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நம்ம கருத்துல இந்த வேத வசனங்கள் இல்லை. If at all the word of God was not written by the men of God, today we do not have this in our hand. The written word of God is special. எழுதப்பட்ட வேத வார்த்தைகள் விசேஷமானது. அப்பொழுது தேவன் பேசுவது எழுதுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் ஜெப வேளையில் இருக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவது எழுதுங்க. I would suggest, I would tell all of you, in your prayer time, please have a Bible, a pen and a book. உங்களிடத்தில் ஒரு வேதமும் ஒரு புக்கும் ஒரு பென் என்கிட்ட இருக்கட்டும். அண்ணா கிட்ட இப்பவே கையில் இருக்குது. வெரி குட். இப்பதான் நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் இந்த கிட்டாலும் டேப் யூஸ் பண்றாங்க. டேப் யூஸ் பண்றது தப்பு இல்லை. ஆனா இன்னொன்னு கூட தெரியுமா, டேப் யூஸ் பண்ணி பிரெயின் ரொம்ப வீக் ஆயிட்டாமா. ஏன்னா கையில எழுதும் போது, நரம்புல எழுதும் போது பிரெயினுக்கு வேலை இருக்குது. டேப்ல டைப் பண்ணும்போது அந்த வேலை மைண்டுக்கு இருக்கிறது இல்லை. அப்பொழுது நாங்கள் எழுதும் போது ஒரு காரியம் நினைவில் இருக்கும். டேப்ல எழுதும் போது அப்படி இல்லை. டேப் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். தனியா அவங்களுக்கு பைபிள் இருக்கணும், தனியா
உங்ககிட்ட ஒரு புக் இருக்கணும். அந்த புக் உங்க டிவோஷன் புக்கா இருக்கணும். Whenever the Lord is speaking, please write down. நிறைய சூழ்நிலையில அநேக காரியங்கள் தேவன் சொன்னதை எழுதாமல் இருக்கும்போது நான் கூட மறந்து போல. நிறைய பேர் எப்படி புதிய பாடல் கம்போஸ் பண்றாங்க. நேரத்தில் பசி நைட்ல எந்திரிச்சிட்டு இந்த வரி எனக்கு சடனா வந்துச்சு நீ எழுதி வைப்பாங்க. பாடல் வருது எப்படி தேவன் புதுக்கும்போது எழுதி வைக்கணும். So I encourage you, if you don't have a prayer book, a devotion book, please buy one today. உங்களுக்கு ஒரு prayer book இல்ல, devotion book இல்லைன்னா தயவு செய்து இன்னைக்கே ஒன்று வாங்குங்க, உங்ககிட்ட வச்சுக்கோங்க. தேவன் உங்களுக்கு சொல்வதெல்லாம் எழுதி வைங்க. அதனால சில பேர் இவன் வார்த்தை கேட்கும்போது எழுதுவாங்க. இப்பொழுது இருக்கிற மாதிரி as God speaks to you, write down. God said to Jeremiah, write this. I will bring the people back from captivity. I will cause them to return to the land of their father. I will do something new. I will deliver. I will act. இதோ நான் இந்த ஜனங்களை கொண்டு வருவேன், அவங்க தகப்பனுடைய இடத்துக்கு கொண்டு வருவேன். நான் புதிய காரியத்தை செய்வேன், நான் விடுதலை ஆக்குவேன், நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். என்னுடைய கரம் இதை செய்ய போகிறது. நான் விடுதலை ஆக்குவேன். The Lord has to do something. The Lord does something. The Lord promises to do something. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் செய்ய முடியாது, நாங்கள் செய்ய திறமை இல்லை, நாங்கள் செய்ய நம்ம கரத்தில் சக்தி இல்லை. ஆனால் தேவன் செய்வது அது நடக்கிறது. There are times the Bible says, oh, you have the dark days, but know that light is coming. இதோ இருளான நாட்கள், இருளான வருஷங்கள், இருளான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் திடம் கொள்ளுங்க, வெளிச்சம் வரப்போகிறது. உங்களுக்கு மழையும் புயலும் இருக்கிற நாட்கள், வருடங்கள் வரப்போகிறது. ஆனால் காத்திருங்க, அதுக்கப்புறமா சூரியன் வரப்போகிறான். இருள் இருக்குது, ஆனால் வெளிச்சம் வரப்போகிறது. கடினமான நாட்கள் இருக்கிறது, ஆனால் நல்ல நாட்கள் வரப்போகிறது. சுலபமான நாட்கள் வரப்போகிறது. நான் விடுதலை ஆக்குவேன். God is a deliverer. What is something the Lord cannot do? தேவனால் ஆகாத காரியம் என்ன உண்டு? இன்றைக்கு பாடின பாடல்கள் போல அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தீர்மானிக்குவது அவர் செய்கிறார். அப்படியாக இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். அது தேவன் பதில் சொல்லுகிறார், உங்களுடைய துக்கத்திலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன். எரேமியா 37:7 வாசிங்க. Jeremiah chapter 30 verse 7. ஆனாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். யாக்கோபுக்கு இக்கட்டான நாட்கள், இக்கட்டான வருஷங்கள், இதோ நீங்கள் பயந்து இருந்த நாட்கள், நீங்கள் நடுக்கமாயிருந்த நாட்கள் உண்டு. அடுத்து என்ன என்று தெரியாமல் தவிச்ச நாட்கள் உண்டு. இதோ உங்களால் சுமக்க முடியாத வலியை சுமந்த நாட்கள் உண்டு. உங்களுக்கு துக்கம் இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், இதோ இஸ்ரவேலுக்கு நான் விடுதலை ஆக்குவேன். There are times you go through fear and trembling, and you go through pain, you go through burdens you cannot bear, and great sorrows. But God says, I will deliver you. இந்த வார்த்தை சொல்லுவது இந்த காரியங்கள் எளிமையாய் விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். அவர்களுக்கு சில துக்க செய்திகள் தேவன் குறித்து சொல்றாங்க. இதற்கப்புறமா நன்மையும் செய்கிறவன் நாம் தான். அவர் சொல்லுவது எழுதி வைக்கும்போது சில சூழ்நிலையில அந்த வார்த்தைகள் திரும்பி பார்க்கும்போது தேவன் இந்த வார்த்தையை சொல்லி இருக்காங்களா,
அவர் செய்வார் என்ற ஒரு உற்சாகம் நமக்கு வருகிறது. When God says to you something, trust that the Lord will do it. தேவன் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்போது தேவன் அதை செய்வார் என்று விசுவாசிங்க. இப்பொழுது ஒருவேளை இருளான நாட்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்கிறார் வெளிச்சம் வரப்போகிறது. இப்பொழுது ஒருவேளை துக்கமான நாட்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்கிறார் நான் உங்களுக்கு விடுதலை ஆக்குவேன். அப்பொழுது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விசுவாசம் அவர் மேலேயும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். The only thing which keeps us moving is the promise of God, the faith in the promise of God. ஒரு மனிதன் சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆனாலும் ஒரு விஷயத்தை அவங்க பிடிச்சுக்கோ, அது என்ன தெரியுமா? அவங்க தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை. உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, யாரும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இருந்து எடுக்க முடியாது, நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது. அப்பொழுது எரேமியா 30 மாத்திரம் எழுதல, 29, 28 தேவனுடைய தண்டனைகள் எல்லாம் எழுதின பிறகு தேவன் சொல்றாங்க, இதை கூட நான் சொல்றேன், எழுதிக்கோ, உனக்கு நான் விடுதலை ஆக்குவேன். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், தேவன் சொல்லுகிறார், I will release you from bondage. எரேமியா 30:8 வசனத்தை யாராவது வாசிங்க. எரேமியா 30:8. அவருடைய கட்டளை அறிந்து அவருக்கு இருக்கிற பாரத்தை நான் உடைத்து போடுவேன். It shall come to pass that day I will break his yoke from the neck of the enemies, the problems from the people, the enemy's hand, the influence of other people and the burden because of them. I will break his bondage. நமக்கு வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் மற்றவங்க நம்ம மேல ஒரு பாரத்தை போடுறாங்க. I don't know if you've gone through some burdens in your life because of somebody else. இந்த வார்த்தை தேவன் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களை ஆட்கொள்ளும்படியாய், உங்களை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகும்படியாய் பாபிலோன்களை நான் பயன்படுத்துவேன். இந்த பாபிலோன் அரசாங்கம் உங்கள் கழுத்து மேலே ஒரு பாரத்தை போடுவாங்க. The Babylonian will put a yoke on your neck and you have to carry the yoke, and the time that pain is there, but time is coming, I will take the yoke from you. உன் மேல இருக்கிற பாரத்தை நான் எடுத்து போடுவேன். பக்தவங்களால உனக்கு வர சில பாரங்களை நான் எடுத்து போடுவேன். நான் விடுதலை ஆக்குவேன். இந்த நாட்களும் நீங்கள் கடந்து செல்வீங்க. மனிதர்களாக இருக்கும்போது ஒருத்தர் நல்லது செய்தாலும் அதுல நமக்கு சில கனிகள் வருகிறது, மற்றவங்கனால நமக்கு பிரச்சனைக்குள்ள வருகிறது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்து பார்க்கலாம், மற்றவங்களுடைய சில சூழ்நிலை என் மேல விழுந்திருக்கிறது. இங்க தேவன் சொல்றாங்க, நான் சில நாட்கள் அனுமதிக்கிறேன், பாபிலோன் ஜனங்கள் உங்களை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகும்படியாய். ஆனால் நானே சொல்கிறேன், நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். I will deliver you from the yoke which you are carrying. A lot of yoke we carry, maybe the yoke of the enemy, the yoke of the people around us, the yoke of sin and bondage. Today we see in the world people want freedom and freedom and freedom. எங்கே பார்க்கிறதோ எந்த இடத்துல ஜனங்க சொல்றாங்க, நான் ஃப்ரீயா இருக்கணும், எனக்கு விடுதலை வேணும், என்னை ஃப்ரீயா விட்டுருங்க, என்னை ஃப்ரீயா விட்டுருங்க. ஆனா ஆக்சுவலா என்ன தெரியுமா ஆகுது, எந்த அளவுக்கு ஜனங்களும் வாலிபர்களும் நான் ஃப்ரீயா ஆகணும் ஃப்ரீயா போறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. The more you want freedom, the more you think I want to be free and free and free from things,
we don't realize we get into a burden. நாங்கள் ஒரு பாரத்தில், நாங்கள் ஒரு அடிமைத்தனத்தில், நாங்கள் ஒரு பழக்கத்தில், ஒரு வழக்கத்தில் நாங்கள் சிக்கிக் கொள்கிறோம். தேவன் கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். நம்மளால அநேக காரியங்கள் முடியாது. அதனாலதான் தேவனுடைய கரம் நமக்கு தேவை. If you can deliver everything by yourself, why is God needed? உங்களால எல்லாம் விடுதலை ஆக்க முடியும் என்றால் தேவன் எனக்கு தேவை. உங்களால முடியாது. You cannot deliver certain things. You can't come out of certain things. You can't take the pain. You can't take the yoke from yourself in many ways. And that's why God is saying, I will break it. எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க, வில்லேஜ்ல மாடு மேல என்ன போடுறாங்க, மாடு மேல என்ன போடுறாங்க, குதிரை மேல என்ன போடுறாங்க, அதுக்கு என்ன பேரு, நுகத்தை போடுறாங்க. அந்த மாடு மேல நுகத்தை போடுறது அந்த மாடுடைய எஜமான் தான். ஒருவேளை மாடு நினைச்சா அந்த நுகத்தை எடுத்துக்க முடியுமா? முடியாது. அந்த எஜமான் இறக்கி வைக்கிறதில்லையோ அது மாடு சுமக்க வேண்டும். மாடால விடுதலை ஆக முடியாது. குதிரை மேல அது போட்டு வைக்கும்போது அது போடுற எஜமான் அது விடுதலை ஆக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறாங்க, உங்களுடைய சில சிக்குகளிலிருந்து நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். முதலாவது இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவன் சொல்றாங்க, உங்களுடைய துக்கத்திலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன். உங்க கஷ்டமான நாட்களிலிருந்து விடுதலை ஆக்குவேன். இரண்டாவது தேவன் சொல்றாங்க, நீங்க சிக்கிக்கிற அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நான் விடுதலை ஆக்குவேன். மூன்றாவது சில விஷயங்கள் தேவன் சொல்றாங்க. இதை படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். யாராவது வாசிங்க, எரேமியா 30:12. இதோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் புண்ணே ஆறவே இல்லை, உன்னுடைய காயங்கள் ரொம்ப பெருசா இருக்குது, உனக்காக பரிதபிக்க யாரும் இல்லை, உனக்கு உன்னுடைய வேதனைக்கு ஏற்கத்தக்கமான மெடிசன் இல்லை. Verse 13 is saying, no one is there to heal you. You have no healing medicine. Your afflictions are incurable. Your wound is severe. All the lovers have forgotten you. They don't seek you. எல்லா ஜனங்கள் உங்களை மறந்து உங்களை தேடுவதில்லை. இதோ உன்னுடைய வலி அதிகம், உனக்கு இருக்கிற பிரச்சனை அதிகம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை காயப்படுத்தினேன். I have wounded you, and because of the multitude of your sin, நான் உங்களை காயப்படுத்தினேன். நீங்கள் பாவம் செய்ததினால, உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நான் இது எல்லாவற்றும் உங்களுக்கு செய்திருக்கிறேன். I have done all this to you because of your sins. I have allowed this to you, but now I'm telling you, I will deliver you from my doings. தேவன் சொல்லுகிறார், உன் மேல பாரத்தை போட்டு நான் உன்னை எடுத்து விடுதலை ஆக்குவேன். I will deliver you from the things I have done to you. நான் உங்களுக்கு செய்த காரியங்களிலிருந்து நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். இதோ இஸ்ரவேல் ஜனங்களே, சில வலிகள், சில துக்கங்கள், உங்களுக்கு இருக்கிற காரியங்கள், நீங்கள் பாவம் செய்ததினால, நீங்கள் இதை மறந்ததினால இதை அனுமதிக்கிறீங்க. இதோ நான் தான் உங்களை காயப்படுத்துகிறேன். ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் நமக்கு கேள்விக்கு பதில் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல தேவன் அதை அனுமதிக்கிறார். He has allowed. Why did God allow certain wounds for the people of Israel? Because they sinned.
God allowed that burden because they forgot God. God allowed certain things to happen to them. இதோ நீங்கள் என்னை மறந்ததினாலே இந்த காரியங்கள் உங்கள் மேல் வரும்படியாக நான் அனுமதி கொடுத்திருக்கிறேன். நீங்கள் என்னுடைய வாக்குத்தத்தத்தை மீறினதினாலே நான் பாபிலோன் ஜனங்களை கொண்டு வந்து உங்கள் மேலே நான் தண்டித்தேன். நீங்கள் என்னை மறந்ததினாலே உங்களை நான் காயப்படுத்தினேன். It is me who has wounded you. It is me who has put this pain on you because of your sins. And God allows you. You know, even for the devil to touch you, he can't touch you unless the Lord gives permission. தேவன் permission கொடுக்கிறதில்லையோ சாத்தான் கூட உங்களை தொட முடியாது. சில சூழ்நிலையிலே சாத்தான் உங்களை தொட்டிருக்கிறார்னா தேவன் அதை அனுமதிக்கிறார். எதற்கு? ஒரு காரணம், நம்முடைய சூழ்நிலையினாலே, நம்முடைய இருதயத்தினாலே, நம்முடைய பாவத்தினாலே தேவன் சொல்லுகிறார், இதை நீங்கள் அனுபவிக்க முடியாது, நான் அனுமதி கொடுத்திருக்கிறேன். இது ரொம்ப கஷ்டமானது நமக்கு புரிந்து கொள்ள. Maybe it is very difficult for us to understand, but this is the word of God. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. You know, Job is there, and in that place it was a challenge between God and the devil. You know, இது தேவனும் சாத்தானுக்கும் இருக்கிற ஒரு சவால். அந்த சவால்ல யோப் அவர் பாட்டுக்கு அவர் நீதிமானா இருக்கிறார். அங்கே சாத்தான் அங்கே தேவனுடைய சமூகத்தில் வந்து அவர் இருக்கும்போது தேவன் யோபை சாத்தானை பார்த்து கேள்விகள் கேட்கிறான். என்னுடைய யோபை நீ பார்த்திருக்கிறியா? Have you seen my servant Job? And then devil is challenging, and God allows the devil to say, go and touch my servant. என்னுடைய வேலைக்காரனை போய் நீ தொடு, நான் அனுமதிக்கிறேன். இந்த சூழ்நிலையில யோபுக்குரிய பாவம் ஒன்றுமில்லை, ஆனால் தேவனுக்குரிய சவால். ஒரு விதத்தில் நாங்கள் யோசிக்கும் போது, ஆண்டவரே உங்களுக்கும் சாத்தானுக்கு இருக்கிற போராட்டத்தில் யோபை எதுக்கு எடுத்தீங்க? நான் கேட்கலால. ஆண்டவரே உங்களுக்கும் சாத்தானுக்கு இருக்கிற ஒரு சவால்ல யோபை எதுக்கு எடுத்தீங்க? நாம கேட்க நமக்கு பர்மிஷன் இல்லை, நாம கேட்க நமக்கு தகுதி இல்லை. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை யோபுக்கு அனுமதித்தார், அவருடைய சித்தத்துக்காக, அவருடைய தீர்மானத்துக்காக. இதுலயும் நாம பார்க்கிறோம், சாத்தான் தொடுனவினால் தேவனுடைய அனுமதி தேவை. Even if the devil wants to attack us, the permission of God is needed. Even if certain people do certain harm to us, God has allowed it to happen. In one way, for the people of Israel, God is saying, I have let this happen to you because you forgot me. நீங்கள் என்னை மறந்ததினாலே, நீங்கள் என்னை மறுதலிச்சதினாலே, நீங்கள் வாக்குத்தத்தத்தை விட்டு தூரம் போனதினாலே நான் இதை உங்களுக்கு செய்தேன், நான் உங்களை காயப்படுத்தினேன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? தேவனுடைய கருத்திலிருந்து எங்களை யார் விடுதலையாக்குவது? Who can deliver us from the hand of God? தேவன் சொல்லுகிறார், பிரச்சனையிலிருந்து நான் உங்களை விடுதலையாக்குறேன். தேவன் சொல்லுகிறார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறேன். அவருடைய கருத்திலிருந்து யார் உங்களை விடுதலையாக்க முடியும்? யாரும் விடுதலையாக்க முடியாது. Nobody can deliver you from the hand of God. ஜனங்க ஏமாத்தினா, ஜனங்க நமக்கு கஷ்டத்தை கொடுத்தா கடவுள்கிட்ட ஓடிடலாம். கடவுளுக்கு கஷ்டத்தை கொடுத்தா யாருக்கிட்ட போவோம்? யாருக்கிட்ட போக முடியாது, கடவுள்கிட்ட தான் போகணும். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை காயப்படுத்தினேன், ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிறேன், I will deliver you. I am the Lord who hurt you. I am the Lord who let you pass through wounds, but now I will deliver you. யாராவது வாசிங்க 17வது வசனத்தை வாசிங்க.
மாற்றுகிறவர், நம்முடைய தேவன் உடைக்கிறவர், நம்முடைய தேவன் கட்டுகிறவர், நம்முடைய தேவன் தண்டிக்கிறவர், நம்முடைய தேவன் விடுதலையாக்குகிறவர், நம்முடைய தேவன் நமக்கு சில சூழ்நிலை அனுமதிக்கிறவர், நம்முடைய தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். இந்த தேவன் சொல்லுகிறார், நான் சில காரியங்களை செய்தேன், ஆனால் இப்பொழுது நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். I will deliver you. For a moment I allowed this because of certain sins, because of certain punishment. You have gone through this, but now I'm telling you, oh, I will heal you. I will touch you. I will relieve you. I will set you free. For I wish to do this, and this only I can do. இது நான் தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. எந்த மனிதர்களும் உங்களுக்கு உதவியாக இருக்க முடியாது, எந்த ஜனங்களும் உங்களை விடுவிக்க முடியாது. நான் ஒருவர் தான் இதை செய்ய முடியும். When you know when God is doing something, it's only He who can also reverse it. தேவன் ஒருவர் தான் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். இதெல்லாம் சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்றாங்க. 18, 19, 20, 22 தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை மறுபடியும் கூட்டிட்டு வந்து நான் உங்களை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் அழிந்து போகாதபடி நான் பார்த்துக் கொள்வேன். இஸ்ரவேலர்கள் 7 வருஷம் பாபிலோன்ல இருந்திருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு சொந்த நாடு இருந்தது, அவங்களுக்கு சொந்த ராஜா இருந்தாங்க. எல்லாவற்றிலிருந்து அவங்களுக்கு எல்லாம் எழுந்து போய் ஒரு அடிமையாக வேற ராஜாவுடைய சூழ்நிலையில, வேற ராஜாவுடைய அரசாங்கத்துல அவங்களுக்கு ஆராதனை செய்யக்கூட விடுதலை இல்லாம அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அந்த 70 வருஷம் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையில இது ஏற்கனவே தேவன் எழுதி வைத்தார், இதெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களே, ஒரு நாள் நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். மறுபடியும் உங்க சொந்த நாட்டுக்கு நீங்க போக போறீங்க. மறுபடியும் உங்க தகப்பனுக்கு கொடுத்த நாட்டுக்கு நீங்கள் போக போறீங்க. நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க. நீங்க அழிந்து போக நினைக்காதீங்க. நான் உங்களை அழிய போக செய்ய மாட்டேன். மறுபடியும் உங்களை நான் பெருக செய்வேன். I will make you multiply again, and you will not be destroyed, and I will glorify you. I will establish you. நான் உங்களை ஸ்தாபித்து, நான் உங்களை நான் எடுத்து, நான் உங்களை மறுபடியும் கட்டுவேன். வாக்குறுதிகளை கொடுத்து தேவன் எல்லா வாக்குறுதிகளையும் ஒரு மேன்மையான வாக்குறுதி நமக்கு என்ன தெரியுமா? The biggest promise of God for us as His children is this. Can we read verse 22? 22 யாராவது வாசிங்க. நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்க, நான் உங்கள் தேவனாக இருப்பேன். You will be my people and I will be your God. Jeremiah chapter 31 verse 1. I will be the God of all the families of Israel and they will be my people. நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீங்க, நான் உங்கள் தேவனாக இருப்பேன். இதுதான் எல்லா வாக்குத்தத்தத்தை விட மேன்மையானது. அவர் என் தேவனாக இருப்பார், நான் அவருடைய பிள்ளையாக இருப்பேன். I will not leave you, I will heal you, I will touch you, I will deliver you, for you are my people and I am your God. நான் என்ன செய்தாலும் நீங்கள் என் ஜனங்கள், நான் தேவன். சில காரியங்கள் நான் செய்தேன், சில காரியங்கள் நடந்தது, ஆனால் இப்பொழுது நான் உங்களை விடுதலையாக்குவேன். I will deliver you. போனவாக நான் சொல்லியிருந்தேன், the Lord may deal with us, the Lord may punish us, the Lord may be angry with us, but He will never forget us. தேவன் நம்மை தண்டிக்கலாம், தேவன் நம்ம மேல கோபமா இருக்கலாம்,
தேவன் சில காரியங்களை நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார், சில சூழ்நிலைகள் அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் ஒருபோதும் அவர் உங்களை மறப்பதில்லை, ஒருபோதும் அவர் உங்களை தள்ளுவதில்லை. அதையெல்லாம் சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார், எரேமியா 31:3, யாராவது வாசிங்க. எரேமியா 31:3. I have loved you with an everlasting love. God alone has everlasting love. இதோ உன்னை அநாதி ஸ்நேகத்தினால நான் உன்னை நேசித்திருக்கிறேன். இஸ்ரேலே, சில சூழ்நிலைகள் உங்களுக்கு நடந்தது, சில காரியங்களை நான் உங்களை தண்டித்தேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், உங்களை அநாதி தீர்மானத்தினால நான் நேசிக்கிறேன். நீங்கள் எனக்குரியங்க. நான் உங்களை அந்த கரத்தினாலே என்னோடு நான் இழுத்துக் கொள்வேன். With my loving kindness, I will draw you to me again. I will build you. மறுபடியுமாய் உன்னை நான் கட்டுவேன், மறுபடியுமாய் என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன், மறுபடியுமாய் இஸ்ரேலுக்கு வரும்படியாக நான் செய்வேன். நான் உங்களை நேசிப்பதனால. Verse 9, I am their father. இதோ நான் உங்களுடைய தேவனாக தகப்பனாக இருக்கிறேன். நான் உங்களை சிதறிவிட்டேன், இப்பொழுது நான் சேர்த்துக் கொள்வேன். I had scattered you, the Lord scattered, but the Lord gathered. I have turned your mourning to dancing, and I will comfort them. நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன். இதோ நான் இது எல்லாவற்றையும் உனக்கு செய்ய போகிறேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஒருபோதும் நீங்கள் தேவனுடைய அன்பை சந்தேகப்படாதீங்க. Please don't doubt the love of God. He loves you with an everlasting love. Only He knows what is everlasting love. நிரந்தரமான அன்பு, அது தேவன் ஒருவருக்குரியதான், அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். அந்த அநாதி அன்புனா என்ன? What is that abundant? What is that everlasting love? I have a God. I have loved you with an everlasting love. உங்களை நான் நேசிக்கிறவன், உங்களை எப்பொழுதும் நான் நேசித்திருக்கிறேன், உங்களை ஒருபோதும் நான் மறந்ததில்லை. நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இதெல்லாம் நான் செய்யக்கூடவன், இது நான் உங்களுக்கு செய்வேன். தேவன் செய்த காரியங்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. You know, when God has to do something, you cannot do anything about it, my son, my daughter. Unless He wants to draw you to Himself, you cannot do anything about it. தேவன் அவரை இழுத்துக் கொள்கிறவரையோ நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் அழைக்கிறவரையோ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. தேவனை நேசிக்கிறவரையோ அதற்கு நான் எந்த இடத்திலும் தேவனை கேட்க முடியாது. இது அவருக்குரியது, அவருக்குரியது, அவர் மற்றும் தான் செய்ய முடியும். இதோ நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன். இதெல்லாம் சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். 14வது வசனம் யாராவது வாசிங்க. verse 14 you can read. I say எரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அழைக்கும் நன்மையால் திருப்தியாவாங்க. My people shall be satisfied with my goodness, and I will build and I will plant. என்னுடைய ஜனங்கள் நான் செய்த காரியத்தினாலே திருப்தியாவாங்க. The joy of the Lord is my strength. எத்தனை பேர் சொல்ல முடியும்? The joy of the Lord is my strength. கர்த்தருக்கு கைகூறுவது என்னுடைய பலன். கர்த்தர் என் மீட்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்.
நான் சொன்னேன், இதெல்லாம் தேவனுக்குரிய காரியங்கள், இது நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது. சங்கீதம் 127 நாம் வாசிக்கிறோம், தேவன் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற பிரயாசம் விருதா, தேவன் நகரத்தை காக்காராகில் காக்கிறது விருதா. தேவன் உங்களுக்கு சாப்பாடு போடுறவையோ எவ்வளவு உழைச்சாலும் அது விருதா. இதெல்லாம் தேவனுக்குரியது. அதே தேவன் சொல்லுகிறார், என்னுடைய அநாதி தீர்மானத்தினால நான் உங்களை அழைத்துக் கொள்கிறேன், இது எனக்குரியது, நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன், நான் உங்களை விடுதலை ஆக்குவேன், நான் உங்களை ரட்சிப்பேன், நான் உங்களை காத்துக் கொள்வேன், நான் உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களுக்கு நான் மறுபடியும் விடுதலை கொடுப்பேன். இது தேவனுக்குரிய காரியங்கள். The only thing you can do is just seek the Lord and long for the Lord. எல்லாம் சொல்லி தேவன் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களே, ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை நான் போடுவேன். I will put a new covenant in you. I will put my law in their mind. I will write down in their heart. I will be their God and they will be my people. And I will do something in their heart. அவருடைய இருதயத்துல நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அவருடைய இருதயத்தை நான் மாற்ற போகிறேன். கடினமான இருதயத்தை உடைக்க போகிறேன். இது எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் விடுதலை ஆகுவீங்க. The things which is prophesied here in Jeremiah 30, many things are fulfilled in Jesus Christ. இதெல்லாம் பார்ப்பது இதோ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இது நிறைவேறுகிறது. All these promises are fulfilled in Jesus Christ. யாராவது வாசிங்க எரேமியா 39வது அதிகாரம். எரேமியா 39வது அதிகாரம். இதோ அவருடைய தேவனாகிய கர்த்தரை அவர்கள் சேவிப்பார்கள். இதோ ராஜாவாகிய தேவன் தாவீது ராஜா அவருடைய வம்சத்திலே வரப்போகிற கிறிஸ்துவை நான் எழுப்புவேன். I will rise up and Jesus will be born in the descendant of David and you will serve this God. இந்த ராஜாவை, இந்த தேவனை நீங்கள் ஆராதிப்பீங்க, கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிப்பீங்க. கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. கிறிஸ்துவை நீங்கள் சந்தோஷமாய் துதிப்பீங்க. நன்றி செலுத்துதலோடு நீங்கள் தேவ சமூகத்தில் ஆராதிப்பீங்க. And many of the deliverance will happen in Jesus Christ. And God prophesies this in Jeremiah chapter 30. God's word for us is, I will deliver you. I will give you freedom. The only thing we can come to God is, the Bible says in Matthew chapter 11 verse 28, come to me all who are weary and burdened and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், இதோ ஆண்டவரே, உங்களை தேடி நாங்கள் வருகிறோம், உங்களை ஏங்கி வருகிறோம், உங்களை சார்ந்து ஜீவிக்கிறோம், உங்களை கட்டளையை கீழ்ப்படுகிறோம், உங்களுடைய முகத்தை நாங்கள் நாடுகிறோம். நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை விடுதலையாக்குவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். The people of God will receive rest from things. எரேமியா 30 நாம் வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் தவிச்சு கொண்டே இருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை நான் கொடுப்பேன். I will give you peace which you're looking for. I will give you calmness which you want and I will give that to you. நான் உங்களுக்கு கொடுப்பேன், இளைப்பாறுதலை கொடுப்பேன். நிறைய நேரத்தில் நாம் இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து அடுத்த வசனத்தை நாம் வாசிப்பதில்லை. தேவன் சொன்னார்,
என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அது மட்டுமல்ல, என்னுடைய பாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னுடைய காரியங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. யாராவது வாசிங்க அந்த அதிகாரத்தை 28, 29 யாராவது வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. நான் சாந்தமும் தாழ்மையுள்ளவன். என்னுடைய இதயத்தில் உங்களுடைய ஆத்துமாக்கு நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வீங்க. I am quiet and gentle and humble in my heart, and you will find rest for your soul. The prayer for today for us is that God has to deliver you. தேவன் உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும். எத்தனை பேர் இங்கே ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க ஒரு ஏக்கம் இருக்குது. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை தேடுங்க. May the Lord deliver you. நம்ம தேவன் உங்களை விடுதலை ஆப்பாராக. இந்த தேவன் உங்களை நடத்துவார். இந்த தேவன் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. அவரை நான் பார்க்கும்போது, அவரை நான் தேடுவது, அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். At this time we are going to pray, and I want each one of us to think about your own life, because God's word for this year was, I will let my presence be felt among you, and I will deliver you. என்னுடைய பிரசன்னத்தை நீங்கள் கண்டு கொள்ளும்படியாய், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்படியாய் நான் என்னுடைய பிரசன்னத்தை நான் கொடுப்பேன். என்னுடைய பிரசன்னத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. Exodus chapter 33 verse 14 says, my presence will go with you and I will give you rest. என்னுடைய பிரசன்னம் உங்கள் முன் செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். This time is a time of prayer. You heard so much from God's word, but our heart cries, deliver me, O Lord. You can keep your hearts in prayer. கண்களை மூடி இருக்கிற வேளையில தேவன் யார் என்பதை நாங்கள் உணர்வோம். அவருக்குரியது உணர்வோம். அவருடைய வல்லமைக்குரியது உணர்வோம். அவருடைய அன்புக்குரியது உணர்வோம். அது நீ எனக்குள் ஒன்றும் இல்லாமா, nothing in me, O Lord, but you, and I want you to deliver me. அன்றே நீர் என்னை விடுதலை ஆக்குமப்பா. All of us to be in a heart of prayer as we sing this song now. I ask the choir to come forward, and as we sing this song now, may the Lord deliver us. நம்முடைய தேவன் நம்மளை விடுதலை ஆக்குவாராக. நம்முடைய தேவன் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு உணர்வு செய்வாராக. நம்முடைய தேவன் அவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்வாராக. நம்முடைய தேவன் விடுதலைக்குரியவர். அவர் விடுதலையாவார். அநேக கேள்விகளோடு, அநேக கவலைகளோடு, அநேக அழிவுத்தனத்திலோடு, அநேக பாவத்திலிருந்து, அநேக பாரத்திலிருந்து, மற்றவங்க ஜனங்கள் செய்த சில காரியத்தினால என்னுடைய தோல்ல, என்னுடைய கழுத்துல சிக்கி இருக்கிற அந்த பாரத்திலிருந்து
எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும்? யார் என்னை விசாரிப்பார் என்று ஒரு கேள்வியோடு இருந்தால் தேவனை கொடுக்கிற வார்த்தை, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் மகனே. உன்னை அநாதி தீர்மானத்தினால உன்னை நேசித்து உன்னை நான் என்னுடைய சமூகத்தில் இழுத்துக் கொள்வேன். Above all things, one thing we need to desire from God is, draw me close to you, O Lord, for the joy of the Lord is my strength. My greatest prayer, my greatest asset is that you are my God and we are your people. நாங்களுடைய ஜனங்களும் நீரே தேவனாய் இருப்பதை விட வேற என்ன எனக்கு தேவை அப்பா? அதோடு செய்து தேவன் சொல்லுகிறார், நான் விடுதலை ஆக்குவேன். என்னுடைய பிரசன்னத்தில் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இதோ என் பிரசன்னமே முன்னே செல்லும். நீர் விடுதலை ஆக்குவேன். நீர் கட்டுகிறவர், நீர் உடைக்கிறவர், நீர் நிறுத்துகிறவர், நீர் காயத்தை ஆற்றுகிறவர். அப்பா, நீர் இல்லைனா நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்பா? நீர் இல்லைனா நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்பா? தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறது. அந்த பிரசன்னத்தில் விடுதலை இருக்கிறது. வாங்க. The call of God is come. Come, oh sinner. Oh பாவியே, வா. Oh பாவியே, என்னிடத்தில் வா. நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுத்தேன். உடைந்து போயிருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாங்க. காரியத்தை சுமந்துட்டு வாழ்க்கையில நம்பிக்கையை எடுத்து போயிருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள். கிறிஸ்துக்குள்ள விடுதலை, கிறிஸ்துக்குள்ள சமாதானம், கிறிஸ்துக்குள்ள நம்பிக்கை, கிறிஸ்துக்குள்ள பரிசுத்தம், கிறிஸ்துக்குள்ள சுத்திகரிக்கிறது, கிறிஸ்துக்குள்ள ஞானம் எல்லாம் தேவன் கொடுப்பார். விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். The Lord's presence is here as we sing the song. Let us call God's presence in the church. Let us call His glory to fill this place. அவருடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொண்டு நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து விடுதலையை பெற்றுக் கொள்வோம். Thank you.
Let us all rise to our feet and worship the Lord. So the last week, we were going to get the Devane Kudikku. Devane Kudikku ode avarge prasanna irangi varugirade. Devane virudukku ode avarge makimai keela irangi varugirade. Appa engalukku sathiyam appa. எங்களுக்கு விடுதலையாக்கும் அப்பா. இன்று நாம் ஜெபிப்போம். இந்த ரெண்டு வரி பாட முடியாது. Why can't you sing these two words? Ask mercy to take the mic and keep there. Want you to pray like that? Keep this mic there, your mind. Keep it there. I will ask you to pray like that. Why can't you sing these two words and worship the Lord? Worship and call His name. If there is something you're looking for, freedom and deliverance, today the Lord will give you. நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலை, நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானம், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் தேவனுக்கு கொடுப்பார். இதோ பாவம், இதோ கட்டுகள், இதோ மன்னிப்பு, இதோ பரிசுத்தம், இதோ சாபம், இதோ நிரந்தர வாழ்வு, இதோ சமாதானம் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. நீங்கள் ஜெபித்து இந்த வரியை பாடி தேவனை ஆராதிங்க. Let the Lord give you freedom. Let the Lord touch you today in His presence. Pray. மகிமையை நாம் பார்க்க
நேரத்தில் நாங்கள் உடைய சமூகத்தில் நிற்கிறோம் கர்த்தாவே. நீர் உண்மைகளுக்கு வெளிப்படுத்துகிற ராஜ்யம் தேவன், நீர் உங்களுடைய மகிமையை நான் பார்க்கும்படி நீர் வெளிப்படுத்துகிற ராஜ்யம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் இங்கே வரும்பொழுது எங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், எங்கள் கஷ்டங்கள் மாறும், எங்களுடைய பலவீனங்கள் மாறும்.
எங்களுக்காக அல்ல ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம் தேவன் மேல பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்து ராஜா. இந்த உலகத்தில் இருக்கின்ற உறவுகளை நம்பி இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எங்களுக்கு கொடுக்கிறதை நம்பி இல்லை. தேவனுடைய கரத்தை எதிர்பார்த்து நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை செய்க ராஜா. இந்த நேரத்தில் எல்லா நுகத்தையும் நீர் விரிந்து போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கட்டளைகளையும் நீர் அவிழ்த்து போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஸ்தோத்திரம். பலவீனமா இருக்கிறவர்களை நீர் பலப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். பாழாய் கிடக்கின்ற வாழ்க்கையை நீர் பயிரிடமாய் மாற்றப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை எங்க வாழ்க்கையை வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை எடுத்து செல்லும் பாத்திரமாய் நீர் எங்களை மாற்றப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையை நிரப்ப போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் நடக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தினாலே நாங்கள் நடக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் மேல் இரக்கமாக இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் முகத்தை வைத்தால், நீர் எங்களை அக்கிரமத்திற்கு நீங்கள் அழித்து போங்கள் என்று நீர் எங்களை ஒப்புக் கொடுத்து விட்டால், நாங்கள் எங்க போவோம் ஆண்டவரே? அழித்து போகும்படியாய் நீர் எங்களை ஒப்புக் கொடுக்கிறாதீங்க ராஜா. எங்க வாழ்க்கையை அழித்து போகும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறாதீங்கப்பா. உம்முடைய இரக்கத்தை நீர் எங்களுக்கு காண்பீங்க ராஜா. உம்முடைய வழிகளை விட்டு நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோமே ஆண்டவரே. எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களிடத்துல பேசுங்க ராஜா. இங்க இருக்கிற எல்லாரும், இங்க இருக்கிற நாங்கள் எல்லாரும் உமது பார்வைக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் என்ன செய்கின்றோம் கர்த்தாவே? நீர் இந்த நேரத்தில் எங்கள் முகத்தை எடுத்து போடுங்க ராஜா. எங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், எங்களை காயப்படுத்துகிற ஜனங்களிடத்தில் எங்களுக்கு விடுதலையை கொடுங்க ராஜா. ஹalleluya, ஸ்தோத்திரம். உமது கரம் எங்கள் மேல பாரமா இல்லாதபடிக்கு நீர் இந்த கரத்தை எடுத்து போடுங்க. உம்முடைய கோபம் எங்கள் மேல் மூடாதபடிக்கு உம்முடைய கோபத்தை நீர் எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்க ராஜா. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையினுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்களாமே. ஆமென். தேவனுடைய பிரசன்னம்